உலக வரைபடத்துல முழுக்க முழுக்க பனியால் உறைஞ்சு போய் கிடக்கிற ஒரு தீவு தான் கிரீன்லாந்து. 20 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மேல பரப்பளவு இருக்கிற இந்த தீவுல வெறும் 56,000 மக்கள் மட்டும்தான் வாழ்றாங்க. இத்தனை வருஷமா உலக நாடுகள் பெருசா கண்டுகொள்ளாத இந்த பனித்தீவு இப்ப உலக வல்லரசுகளோட ஒரு முக்கியமான மோதற்களமா மாறி இருக்கு. சமீபத்துல மே மாதம், அதாவது இந்த மாதம், அமெரிக்காவோட ஒரு முக்கியமான தூதுக்குழு கிரீன்லாந்துக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனா அங்க அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ சிவப்பு கம்பள வரவேற்பு இல்ல, மாறாக சர்வதேச அரசியலையை உலுக்கின ஒரு மிகப்பெரிய அசிங்கமும் ராயதந்திர மோதலும் தான் மிச்சமாச்சு. அமெரிக்கா சார்பாக அங்க தூதரா போன லூசியானா மாகாண ஆளுநர் யோப் லேண்ட்ரி அவர்கள் அங்க இருக்கிற லோக்கல் பத்திரிகையாளர்களை பார்த்து டொனால்ட் வர்றதுக்கு முன்னாடி கிரீன்லாந்து உலக வரைபடத்துல இல்லை அப்படின்னு ஒரு கமெண்டை அடிச்சிருக்கார். இந்த ஒரே ஒரு வார்த்தை கிரீன்லாந்து மக்களையும் அங்க இருக்கிற தலைவர்களையும் பயங்கரமா கோவப்படுத்தி இருக்கு. அமெரிக்கையின் திடீரென இந்த கிரீன்லாந்து தீவை கைப்பற்ற இவ்வளவு துடிக்கிறார்கள். ஒரு நாட்டோட பிரதமர் அமெரிக்கா அங்கு துறக்கவிருந்த பொது தூதரக விழாவை நாங்க புறக்கணிக்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு அங்க என்னதான் நடந்துச்சு? இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான சின்ன சண்டை இல்ல. இதுக்கு பின்னாடி சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவோட பனிப்போர் காலத்து ராணுவ உத்திகள் ஒளிஞ்சிருக்கு. அமெரிக்காவோட அதிகார மிரட்டலுக்கு பணிய மாட்டோம்னு கெத்தா நின்ன ஒரு சின்ன தீவோட இந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இந்த மோதலை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிரீன்லாந்தோட புவியியல் முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்க தெரிஞ்சுள்ளோம். கிரீன்லாந்து என்பது டென்மார்க் நாட்டோட கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற ஒரு தன்னாட்சி பெற்ற பிராந்தியம். அதாவது நாட்டோட பாதுகாப்பு வெளியுறவு கொள்கையில் டென்மார்க் கவனிச்சுக்கிட்டாலும் உள்நாட்டுக்குள்ள என்ன நடக்கணும், என்ன சட்டம் கொண்டு வரணும் என்பது அதுக்கான முழுமையான அதிகாரமும் கிரீன்லாந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. 2வது உலகப்போர் மற்றும் பனிப்போர் காலத்துல இருந்து அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து ஒரு முக்கியமான அரணாக இருந்துச்சு. குறிப்பா ரஷ்யாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால இங்க இருந்து மிசைல்கள் ஏதாவது வந்தா அதை தடுத்து அழிக்கிறதுக்காக அமெரிக்காவோட மிக முக்கியமான அதிநவீனமான ராணுவ தளமான புலே ஏர்பேஸ் இங்கதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ 2026 நிலைமை மொத்தமா தலைகளை மாற தொடங்கி இருக்கு. குளோபல் வார்மிங் காரணமாக ஆர்டிக் பகுதியில் இருக்கிற பனிப்பாறைகள் ரொம்ப வேகமா உருவாக்கிட்டு வருது என்பது அனைவருக்குமே தெரியும். இதனால 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. முதலாவது, ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து அதனுடைய தூரம் பாதியா குறையுது. புதிய கடல் பாதைகள், கடல் வழி பாதைகள் உருவாகி கொண்டு இருக்கு. 2வது, இந்த பனிக்கு அடியில கோடிக்கணக்கான டாலர் மதிப்பிலான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் அதிநவீனமான தொழில்நுட்பங்களுக்கு தேவையான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அரிய வகை தாதுக்களும் இங்க கொட்டி கிடக்கிறது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு இந்த ஆர்டிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் இருக்கோ அவங்க தான் அடுத்த நூற்றாண்டோட உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்க போறாங்க என்பதுதான் உண்மை. இதனாலதான் அமெரிக்கா எப்படியாவது இந்த தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் என்று அதிக நடவடிக்கையிலும் பிளான்லையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மே 2026, அதாவது இந்த மாதம், அமெரிக்காவோட சிறப்பு தூதராக இருக்கிற ஜேப் லெட்டாரி அவர்கள் கிரீன்லாந்தோட தலைநகரமா இருக்கிற நூக் நகருக்கு வந்திருக்கார். இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிரீன்லாந்து அரசாங்கம் இவரை ஒபிஷியலா கூப்பிடவே இல்லை. அங்க நடந்த ஒரு பொதுவான பிசினஸ் கான்பரன்ஸ்ல கலந்து கொள்ளத்தான் இவர் வந்திருக்கார். ஆனா வந்த இடத்துல அமெரிக்கா வழக்கம் போல தங்களோட வல்லரசு தோரணையை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருந்தார்கள். அமெரிக்கா போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? கிரீன்லாந்து அரசாங்கத்தோட பெர்மிஷன் இல்லாமலே அமெரிக்காவுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கிரீன்லாந்துல நிரந்தரமான ராணுவ முகாம்களை அமைக்க முடியும். அது மட்டும் இல்லாம கிரீன்லாந்து வேற ஏதாவது ஒரு உலக நாடுகளோட அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களோடையோ பிசினஸ் டீல் பேசணும்னா அதுக்கு அமெரிக்காவோட வீட்டோ அதிகாரம் இருக்கணும். அதாவது அமெரிக்கா ஓகே சொன்னா மட்டும்தான் கிரீன்லாந்து மற்ற நாடுகளோட ஒப்பந்தம் போட முடியும். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கிரீன்லாந்துங்கிற ஒரு நாட்டை அமெரிக்காவோட அடிமை நிலமா மாத்துறதுக்கான முயற்சி தான் இது. இதைத்தான் கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் பிரெட்ரிக் நில்சன் அவர்கள் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கார். எங்க நாட்டை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது, எங்களுக்கு சில ரெட் லைன்ஸ் ஆனது இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு சாக்லேட் பிஸ்கட்டுகளை கொடுத்தாலும் எங்க சுயமரியாதையை நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா அதிரடியா அறிவிச்சிருக்க. இந்த டிப்ளமேட்டிக் போர்ல இன்னும் ஒரு விசித்திரமான அதே சமயம் சர்ச்சையான சம்பவம் நடந்திருக்கு. ஆளுநர் லெண்ட்ரிக் கூட டாக்டர் யோசப் கிரிப்பின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க டாக்டரும் வந்திருக்கார். கிரீன்லாந்து மக்களோட ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ஆராய வந்த ஒரு டன் ஆழ்வரர் அப்படின்னு அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன, கிரீன்லாந்தோட சுகாதார அமைச்சருக்கு இப்படி ஒரு அமெரிக்க டாக்டர் வர்றதை பத்தி எந்த ஒரு
முன்னறிவிப்போ அல்லது தகவலோ கொடுக்கப்படையில. திடீரென ஒருத்தர் வந்து உங்க ஊர் மருத்துவமனைகளை நான் செக் பண்ண போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதை பார்த்து கிரீன்லாந்தினுடைய மினிஸ்டர் செம கடுப்பாகி ஒரு கண்ணன் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அமெரிக்காவோட அரசியல் மற்றும் ராணுவ லாபத்துக்காண்டி எங்களோட நாட்டு மக்களை நீங்க லேப் டெஸ்ட் பண்ண, அதாவது லேப் சப்ஜெக்டா பயன்படுத்த முடியாது, நாங்க பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கை கொடுத்திருக்க. ஒரு பக்கம் அதிகாரம் மிரட்டல், மறுபக்கம் இப்படி பெர்மிஷன் இல்லாம உள்ள நுழைறதுன்னு அமெரிக்காவோட செய்கள் எல்லாமே இப்ப இன்டர்நேஷனல் லாவுக்கு எதிராக இருக்குன்னு அங்க இருக்கிற மீடியாக்கள் இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. லோக்கல் பிரஸ்காரங்க கிட்ட, லென்ட்ரி கிட்ட உங்க பாஸ் டம்போகள் சொன்ன மாதிரி கிரீன்லாந்தை ஒரு பேஸ் பனிக்கட்டைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், டம்போகள் ஒரு டீல் மேக்கர், அவருக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மடுப்பனான ஒரு பதிலை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கார். அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, நாம உலகத்துக்கே பாஸ், நாங்க தான் உலகத்துக்கே நாட்டாம, நாம மிரட்டினா இந்த சின்ன தீவு பயந்து நடுங்கி நம்ம காலில் விழுந்துரும் என்பதுதான் அமெரிக்காவோட கணக்கா இருந்தது. அப்படித்தான் அமெரிக்கா கணக்கு போட்டாங்க. ஆனா கிரீன்லாந்து தங்களோட அரசியல் ஆட்டத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்க. அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து அவங்க முடங்கி போயிடல. அமெரிக்காவோட தூதரத்தோட ஓப்பனிங் செரமனியை மொத்தமா புறக்கணிச்ச அதே கிரீன்லாந்து தலைவர்கள் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கனடா நாட்டோட தூதரக திறப்பு விழாவுக்கு போனாங்க. அங்க ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிட்டு கனடா நாட்டோட நேஷனல் அந்தம் பாடலை பாடி தங்களோட நட்பை உலகத்துக்கு காட்டியிருந்தார்கள். ஏனென்றா கனடா தங்களோட இறையாண்மையை மதிக்குதுன்னு இவர்கள் கிரீன்லாந்து நம்புகிறார்கள். அதைவிட அமெரிக்காவுக்கு விழுந்த ஒரு மரண அடி என்னண்டா, மே 18, 2026 அன்னைக்கு கிரீன்லாந்து அரசாங்கம் ஐரோப்பியத்தில் மெம்பராக இருக்கின்ற பிரான்ஸ் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. கிரீன்லாந்தில் இருக்கிற மிக முக்கியமான தாதுக்களை, கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியலை எடுத்துக்கிறதுக்கான கூட்டு ஒப்பந்தம் தான் இது. அமெரிக்கா எதை மிரட்டி புடுங்கணும்னு நினைச்சதோ அதை கிரீன்லாந்து ரொம்ப சுலபமா பிரான்ஸ் நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமா அவங்க அமெரிக்காவுக்கு சொல்ல வர்ற மெசேஜ் என்ன தெரியுமா? எங்களுக்கு உங்களை மட்டும்தான் நம்பி வாழ வேண்டிய அவசியமானது இல்ல, எங்களை மதிக்க தெரிஞ்ச நாடுகளோட நாங்க கைகோத்து போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவோட முன்னாள் டென்மார்க் தூதரா இருந்த ஹீஃபோர்ட் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இங்க ஒரு ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி மிரட்டல் அரசியல் பண்றது ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களோட எண்ணம் கிடையாது. உலக நாடுகள் கூட சுமூகமான உறவை வச்சிருக்கிறோம் என்று நினைக்கிற எத்தனையோ மில்லியன் அமெரிக்கர்கள் இருக்காங்க. ஆனா தற்போதைய அதிகார வர்க்கத்தோட இந்த மாதிரியான ஈகோ பிஹேவியர் அமெரிக்காவை உலக அரங்கில் ரொம்ப தனிமைப்படுத்தி வருதுன்னு சொல்லியிருக்கார். ஆளுநர் எப் லெட்டரி அவர்கள் கிரீன்லாந்தை விட்டு கிளம்பும் போது பிரஸ்காரங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாம கோபத்தோட கார் ஏறி போயிருக்க. ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, அது அமெரிக்க கொடியோட ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ லைன் தான் அப்படின்னு அவர் டயலாக் பேசினாலும் கிரீன்லாந்து மக்கள் தங்களோட சுயமரியாதை கோட்டையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வரைஞ்சு காட்டி இருக்காங்க. பணம் இருக்கலாம், பெரிய ராணுவம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனா ஒரு நாட்டோட மக்களோட ஒற்றுமையும் அவங்களோட சுயமரியாதையும் அவ்வளவு சீக்கிரம் காசு கொடுத்து விலை பேசிட முடியாது, வாங்கிட முடியாது. இந்த விஷயத்த இந்த ஒரு சின்ன தீவு உலகத்துக்கே புரிய வச்சிருக்கு. ஆர்டிக் பிராந்தியத்தை கைப்பற்ற நடக்கிற இந்த புதிய பனிப்போர்ல அமெரிக்காவோட அடுத்தமும் என்னவா இருக்கும் என்பதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அமெரிக்கா இப்படி தொடர்ந்து பிரசரை கொடுக்க ஒரு கட்டத்துல டென்மார்க்கா இருக்கட்டும், கிரீன்லாந்தா இருக்கட்டும், சீனா பக்கம் சாயக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா மாறி இருக்கு. அதுக்கு பிறகு அமெரிக்காவால் எதுவுமே செய்ய முடியாது. அமெரிக்கா போரில் குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.